Hi students, exercise 4.2ல 6th sum பார்க்குறோம். 6th first sum f of x equal to sin inverse கொடுத்துருக்காங்க ப்ளஸ் காஸ் இன்வெர்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னோட டொமைன் என்னன்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் த டொமைன் சார்பகம் என்னன்னு கேட்குறாங்க, கண்டுபிடிக்கலாம். இப்போ சைன் இன்வெர்ஸாக இருந்தாலும் சரி, காஸ் இன்வெர்ஸாக இருந்தாலும் சரி, அதனோட டொமைன் வந்து -1லேருந்து +1க்குள்ளே தான் இருக்கும் அதனுடைய சார்பகம். அப்போ என்ன எடுத்துக்கிறோம், உள்ளே இருக்கிற வேல்யூ மட்டும் எடுத்துங்க. இப்போ -1 less than or equal to modulus x -2 divided by 3 is less than or equal to என்னது 1. ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே அண்டு காஸ் இன்வெர்ஸ் கொள்ளுகிறதும் அதே மாதிரி எடுத்துங்க. -1 is less than or equal to என்ன இருக்குது 1 minus modulus x divided by 4 is less than or equal to 1. சரிங்களா, ரெண்டு எடுத்துக்கிட்டோம். இப்போ இதுக்கு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ரெண்டுத்துக்கும். சரி, இந்த 3 இந்த சைடு கொண்டு வாங்க. இந்த சைடும் வரணும், இந்த சைடும் வரணும். இல்லைன்னா 3ஆல் மல்டிபிள் பண்ணிடுங்க. இப்போ 3ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்னா -3 கிடைக்கும். is less than or equal to modulus x -2 அப்படியே இருக்கும். less than or equal to இங்கே என்ன வரும், 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 3 ஆகிடும். சரிங்களா, இங்கே -3, இங்கே 3 கேன்சல் ஆயிரும், இங்கே 3ன்னு வந்துடும். இப்போ -2 இந்த சைடு கொண்டு வாங்க. இப்போ -2 இந்த சைடு வந்தீங்கன்னா இந்த பக்கமும் வரும், ரைட் ஹேண்ட் சைடும் வரும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும். சரிங்களா, இங்கே ஏற்கனவே -3 இருக்குது. இந்த -2 இந்த சைடு வச்சுன்னா என்ன கிடைக்கும், +2 கிடைக்கும். இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு இங்கே மாடுலஸ் எக்ஸ் இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 3 -2 இந்த சைடு வச்சுன்னா என்ன வரும், +2 கிடைக்கும். இப்போ 3 + 2 இங்கே என்ன வரும், 5 வரும். இங்கே மாடுலஸ் எக்ஸ், இங்கே -3 + 2 என்ன கிடைக்கும், -1 இஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு மாடுலஸ் எக்ஸ் லெஸ் தேன் ஈக்குவல் டு 5. இந்த சைடு முடிஞ்சு. அதே மாதிரி காஸ் இன்வெர்ஸுக்கு இதே மாதிரி கண்டுபிடிக்கலாம். இப்போ இங்கே டினாமினேட்டரில் கீழே 4 இருக்கிறதுனால 4ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். அப்போ என்ன கிடைக்கும், -4 less than or equal to 1 minus modulus x less than or equal to இங்கே 4ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 4ன்னு வந்துடும். இப்போது இந்த +1 இந்த சைடு கொண்டாங்க. இப்போ -4 +1 இந்த சைடு என்ன வரும், -1 வரும். less than or equal to இங்கே -modulus x மட்டும் எழுதுங்க. less than or equal to இந்த +1 லெஃப்ட் ஹேண்ட் சைடும் வரும், என்ன பண்ணும், ரைட் ஹேண்ட் சைடும் போகும். சரிங்களா, ரெண்டு பக்கம் இன்இக்வாலிட்டினா அப்படி தான். இப்போ 4 +1 இந்த சைடு என்ன வரும், -1 வந்துடும். சரி, -4 -1 என்ன கிடைக்கும், -5 is less than or equal to -modulus x less than or equal to 4 - 1 என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ இங்கே மாடுலஸ் -xன்னு இருக்குது, நம்மளுக்கு +x தான் வரணும். அதனால் என்ன பண்ணுறோம், -ஆல் மல்டிபிள் பண்ணுங்கள். இப்போ -ஆல் மல்டிபிள் பண்ணும்போது என்ன வரும், சிம்பிள் மாறும். லெஸ் than or equal to என்ன மாறும், கிரேட்டர் than or equal to மாறும். இப்போ -5 -ஆல் மல்டிபிள் பண்ணிங்கன்னா +5 லெஸ் than or equal to என்ன மாறும், கிரேட்டர் than or equal to மாறும். -modulus x என்ன வரும், +modulus x. இங்கேயும் லெஸ் than or equal to கிரேட்டர் than or equal to மாறும். இங்கே -ஆல் மல்டிபிள் பண்ணால் -3ன்னு கிடைக்கும். சரிங்களா, இதை 1ன்னு வச்சுங்க, இதை 2ன்னு வச்சுங்க. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சேம் தான். இப்போ லெஸ் than or equal to 5 தான் வருது. சரிங்களா, இங்கேயும் பாருங்கள் கிரேட்டர் than or equal to 5 தான் வருது. இந்த வாய் பக்கம் 5 இருக்குது. இங்கேயும் பாருங்கள் வாய் பக்கம் 5 இருக்குது. இப்போ ரெண்டுக்கும் கோயின்சைட் ஆகிறது எழுதிங்க. சரிங்களா, வேணால் இதை திருப்பி கூட எழுதிங்க. எப்படி திருப்பி எழுதிக்கலாம், -3 less than or equal to modulus x less than or equal to என்னன்னு கிடைக்கலாம், 5 எழுதிக்கலாம். சரிங்களா, திருப்பி எழுதிட்டோம். இதை வந்து ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுங்க. சரி, இப்போ ரெண்டுத்துலையுமே கோயின்சைட் ஆகிறது modulus x less than or equal to 5 தான். இதுலேயும் அதே தான். அப்போ therefore from 1 and 2 என்ன எழுதலாம், modulus x is less than or equal to 5 அப்படின்னு எழுதலாம். சரிங்களா, modulus x less than or equal to 5னா நம்மளுக்கு என்ன கண்டிஷன் தெரியும். இப்போ modulus x less than or equal to 5னா எக்ஸோட வேல்யூ என்ன எக்ஸிஸ்ட் ஆகும், +5லையும் எக்ஸிஸ்ட் ஆகும், -5லையும் எக்ஸிஸ்ட் ஆகும். சரிங்களா, அப்போ மாடுலஸ் எடுத்துட்டிங்கன்னா என்ன கிடைக்கும், -5 is less than or equal to x less than or equal to 5. சரிங்களா, அப்போது இதனுடைய f of x இதனுடைய டொமைன், சரிங்களா, சார்பகம் வந்து என்னது, -5 is less than or equal to x less than or equal to 5. இது ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், பை. நெக்ஸ்ட் சம் g of x equal to sin inverse x plus cos inverse x. இது என்னுடைய டொமைன் என்னன்னு கேட்குறாங்க, சார்பகம் என்னன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு sin inverse x இருக்குது, அப்புறம் cos inverse x இருக்குது. முதல்ல sin inverse x-னுடைய டொமைன் எழுதலாம். sin inverse x டொமைன் என்ன, sin inverse x டொமைனு -1லேருந்து 1 வரைக்கும். சரிங்களா, அதே மாதிரி cos inverse x டொமைன் எழுதலாம். டொமைன் அதாவது சார்பகம், அதனுடைய டொமைன் என்னது, -1, 1. சரிங்களா, அப்போது டோட்டலாக g of x equal to sin inverse plus cos inverse x தான் கேட்டிருக்காங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே அதே தான் டொமைன். சரிங்களா, தி டொமைன் ஆஃப் g of x அதாவது sin inverse x plus cos inverse x. The domain of sin inverse x plus cos inverse x is என்ன வரும், -1, 1. That's all student.